பொதுவாக வேலைக்கு ஆள் எடுக்கிறோம்னா எப்படி எடுப்போம்? இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு ஆள் தேவை. அவர் இந்த வேலைக்கு எல்லாம் ஓகே, இவரால் முடியாது அப்படின்னு அந்தந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் வைத்து அந்த நபர் அதற்கு தகுதியானவரா அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இதே மாதிரி தான் ஒரு குருவும் சீடனுக்கு தகுதி இருக்கா இல்லையா என்று பார்த்தாராம். வாங்க கதைக்குள் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷனல் பேஸ்கெட். புகழ்பெற்ற துறவி ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ஞானானந்தர். அவர் ஒரு கிராமத்திற்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட ஒரு இளைஞன் அவரை பார்த்து அவருடைய சீடனாக வேணும் அப்படின்னு அவரை பார்க்க போயிருக்கிறாரு. அங்கே பார்த்தால் 2 வரிசை மிக நீளமாக இருக்கிறது. ஆண்கள் ஒரு வரிசையும் பெண்கள் ஒரு வரிசையும். குருவிடம் எப்படியாச்சும் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. இந்த இளைஞனும் பொறுமையாக காத்திருந்து கூட்டமெல்லாம் போன பிறகு குருவை சந்தித்தார். நேரா குருவிடம் போய் அவருடைய காலில் விழுந்து, குருவே, நீங்கள் என்னை உங்களுடைய சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு இந்த இளைஞன். குருவோ நீ நாளை வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. மறுநாளும் அந்த இளைஞன் குருவை பார்க்க வந்தாரு. குருவோ மறுபடியும் அந்த நபரிடம் நாளை வான்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இப்படியே 1 மாசம் போகுது. அந்த இளைஞனும் மனம் தளராமல் சோர்வடையாம தினமும் குருவை பார்க்க வந்துட்டு தான் இருக்காரு. திடீர்னு அந்த துறவி அந்த கிராமத்தை விட்டு வேறு ஊருக்கு போக தயாராக இருந்தாரு. அப்போ அங்க வந்த இளைஞனோ, என்னை சீடனாக ஏற்று உங்களுடன் என்னையும் அழைத்து செல்லுங்கள், எனக்கு நல்வழி காட்டுங்கள் சொல்லி அந்த துறவியின் கால்களை பிடித்து கொண்டு கண்ணீர் விடுகிறார். உடனே அந்த துறவியும் அந்த இளைஞனை பார்த்து, நீயும் தினமும் என்னை பார்க்க வருகிறாய், எனக்கு சீடனாகும் தகுதி உனக்கு இருக்கா இல்லையா பார்ப்போம், எங்க உன் நாக்கை நீட்டு அப்படிங்கிறாரு துறவி. அந்த இளைஞனும் நாக்கை நீட்டினார். துறவியோ அவனிடம், நான் சொல்லும் வரை நீ நாக்கை உள்ள இழுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் நாக்கில் கொஞ்சம் சர்க்கரை வைத்தார் அந்த துறவி. கொஞ்ச நேரம் ஆயிற்று. அந்த இளைஞனின் நாக்கில் சர்க்கரை கொஞ்சம் கூட கரையவில்லை. இதை பார்த்த அந்த துறவி மகிழ்ச்சியுடன், இளைஞனே, உன் நாக்கில் போட்ட சர்க்கரை அப்படியே இருக்கு, உன்னிடம் பொறுமையும் இருக்கு, புலனடக்கமும் இருக்கு, என்னுடைய சீடனாகும் தகுதியும் உனக்கு இருக்கு.